இவனுக்கு எவ்வளவு வேகமா வர்றான் பாரு. அவன் மேல நல்லா சேர் அடிச்சு பாடம் புகட்டு. நில்லுங்க ஐயா. என்னடா கத்துற? அவ்வளவு வேகமா வந்துட்டு எங்களுக்கே சத்தம் போடுறியா? இரு, உன்னை என்ன பண்றேன் பாரு. ஐயா பொறுமை. நீங்க போற வழியில மரம் விழுந்து பாதை படுமோசமா இருக்கு. அதான் உங்களை எச்சரிக்கை ஓடி வந்தேன். இந்த மாற்று பாதையில போங்க, நகரத்துக்கு சீக்கிரம் போயிடலாம். உண்மை புரியாம உன்னை தப்பா நினைச்சிட்டேன் தம்பி, என்ன மன்னிச்சிடு. உன் உதவிக்கு மிக்க நன்றி. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. இக்குறளின் பொருள் தெரியுமா ஐயனே? ஐயனே சாமி, நான் ஒரு குப்பமேட்ல கிடக்கிறவன். எனக்கு படிப்பு வாசனை கிடையாதுங்க ஐயா. நீங்க சொல்றது எனக்கு புரியல. தம்பி, நீ படிக்க வேண்டியவன் அல்ல. இந்த உலகமே உன்னை பார்த்து படிக்க வேண்டும். ஒரு குப்பை மேடு சற்று முன் ஒரு கோபுரத்துக்கு பாடம் எடுத்ததைக் கண்டு வியந்தேன். நானும் உன்னிடத்தில் ஒரு பெரிய பாடம் கற்றேன். உன் அன்பு உயர்ந்தது. உன் குணம் உலகிற்கே வழிகாட்டட்டும். நீடுழி வாழ்க. என்னதான் பணம் படிப்பு இருந்தாலும் மத்தவங்க செய்யற தப்ப மன்னிக்கிற பெரிய குணம் இல்லாட்டுனா அந்த படிப்பால பணத்தால என்ன பயன் தர?